அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தேன். இந்த ஊர் பக்கம்லாம் பனி அவ்வளோ தெரியல. பட் லால்பட்டு சைட்லலாம் செம்மையாக பனி தெரியுது. மார்னிங் பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் போக போக என்னடா அது காலையிலேயே சூரியனை காணுமே, இப்போ நிலா தெரியுதுன்னு பார்த்தாக்கா சூரியனை பாருங்களா செக்கச்ச வந்த வானத்தோட நிலா ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கண்ணு கூசில் பார்க்க கிச்சன்லேருந்து எனக்கு எடுக்க முடியல. அப்புறம் இந்த பக்கம் வந்தேன். சீக்கிரமாகவே அந்த மேகம் வந்து அப்படியே மறைக்க அது ஃபுல்லாகவே நிலா ஷேப்புக்கே மாறுனுச்சு. பார்க்க நல்லா இருந்தது. மார்னிங் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. வியூ பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே உட்காந்தா சரிப்பட்டு வராது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு இடையில வந்து தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், அப்படியே வானத்தை பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ மார்னிங் டைம் செம்மையாக இருந்துச்சு, பனி மூட்டத்தோடு இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சமையல்னாங்க, மார்னிங் டீ போட்டாச்சு. பருப்பு கத்திரிக்காய் போட்டு, இது தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரில, பட் எங்கள் இதில் வந்து புர்தா அப்படின்னு சொல்லுவோம். உருதில் வந்து புர்தான்னு சொல்லுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து புர்தா தான் ஸ்பெஷலு. நல்லா அது வெந்ததுக்கப்புறம் மத்தால நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் வந்து பூண்டு வந்து உரிக்கலை, அப்படியே தோலோடே போட்டு நல்லா வதக்கி அப்படியே தாளித்து விட்டாச்சு. இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு ஸ்பெஷல் வந்து புர்தா அண்டு வெங்காய ஆம்லேட் தான். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து நோம்புலாம் வருது. ஷாபான் மாதம் வந்துருச்சு. ஷாபான் மாதம் வந்து வீட்டில் ஃபாத்தியா ஓதுவோம். ஸோ அதுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கணும். அண்ட் இதுக்கு இடையில வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நான் வந்து சரி பசங்க லஞ்சு கூட கீழே விழுந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே வைக்கிற மாதிரி ஒரு இது கேட்டேன். இது கொண்டாந்து கொடுத்தாங்க. பட் இது வந்து சிலாஃப் இது மாதிரி இருக்கும் இல்லையா, கப்போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா ஆன்லைனில், அதை வைக்கிற இதுதான் வந்து பேக் ஏதாவது மாட்டி வைக்கிறது. நான் சொன்னேன் இது வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது அப்படின்னு. பட் செவுத்தில் இதை நான் ஒட்டிட்டேன் தெரியாதனமா. எதுக்கு செவுத்தில் ஒட்டினேன், இதை வந்து இதில் டைல்ஸில் தான் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி பிடிங்கி எடுத்துட்டாங்க. பட் செவுத்தில் ஒட்டினாலுமே ஸ்ட்ரிப்பாக இருந்தது. பட் இது 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. மொதல் நாள் ஈவினிங் நான் வந்து இதை வந்து மாட்டி விட்டுட்டு பேக் பசங்க வந்தோடனே மாட்டினேன். அது வந்து சரி வெயிட் எவ்வளோ தான் தாங்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு லஞ்சு கூடையோட இன்னொரு கூடையும் லஞ்சு பேக்கோட இன்னொரு கூடையும் சேர்த்து வச்சேன். நல்லாவே இருந்தது. அப்படியே வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பசங்களை அனுப்பினதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான், இதுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு அண்ட் வீடையும் தொடச்சி போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோன்பு மாதம் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் செஞ்சால் தான் நோன்பு வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ ரொம்ப டயர்டாக இருக்காது. அண்டு இந்த ஷாபான் மாதம் எங்களுக்கு ஃபாத்தியா ஓதுற விஷயம் இருக்குன்றதுனால எல்லாமே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.